ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுவும் ஒரு 10 நிமிஷத்தில் குக்கரில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் சூடான சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடயுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா மத்தியானம், நைட்டு, காலையில் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் உங்களுக்கு ஜாஸ்தி தேவைப்படாது. இப்போ இதில் வந்து கரம் மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து ஒரு அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி சிக்கன் குழம்பு செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் குழம்பு நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும் போதே நம்ம தக்காளியும் சேர்த்துட்டோன்னா அடி பிடிக்காது. அதுக்காக தான் நம்ம கூடவே சேர்க்குறோம். நான் ஒரு 3 பெரிய சைஸில் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அரைக்கல அப்படின்னா சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த தக்காளி எவ்வளோக்குள்ள வதங்கி வருதோ அந்த அளவுக்கு குழம்பும் நல்லாயிருக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை போய் நல்லா நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் சுருண்டு மேலே வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் நல்லா நமக்கு வெந்து வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பண்ணுறது 1/2 கிலோ அளவுக்கு பண்ணுறதுனால ஒரு 3 வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட நம்ம தண்ணியோ மசாலாவோ எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இந்த சூட்லேயே வந்து சிக்கன் வந்து வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கழித்து லைட்டாக நமக்கு வதங்கி வந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம என்ன மசாலாலாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே சிக்கன் வாஷ் பண்ணும்போது மஞ்சத்தூள் சேர்த்துருப்போம். அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் இன்றைக்கி குழம்பு மசாலா தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூளில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே தனி மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஒரு வாசனைக்காக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களோட சிக்கன் மசாலா இல்லை அப்படின்னா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 1/2 மூடி அளவுக்கு தேங்காவும் ஒரு 10 அளவு போல் முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவும் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல. இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போவும் இது லைட்டாக எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். தண்ணி உடனே சேர்க்க வேண்டாம். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி தயிர் சேர்த்து சிக்கன் வேக வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் சேர்க்குறோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் நம்ம தேங்காவும் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்லா நமக்கு திக்காகவே வரும். அதனால் நம்ம இன்றைக்கி தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் செய்கிறேன். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே செஞ்சுக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன்.
தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு உடனே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எனக்கு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டுச்சு. அதனால் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். காரம் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். நமக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். 3 விசிலுக்கு மேலே விட வேண்டாம். அப்படி இல்லைன்னா சிக்கன் ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துடும். 3 விசிலே நமக்கு கரெக்டாக பக்குவமாக வெந்து வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்கேன். நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கறியும் நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் வந்து கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா புதினா இலை கூட சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி சாப்பாடுக்கு செஞ்சதுனால கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கறி குழம்புக்கு மிளகுத்தூள் சேர்த்து இறக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சிக்கன் குழம்பு குக்கரில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.